ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை ராஜேஷ் சகோதரர் நம்முடைய இருக்கின்றார். ஏற்கனவே ராவணாவில் பல முறை பேசியிருக்கிறாரு. அரசியல் கணிப்புகளை சரியா தெளிவா அப்பப்ப சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கிறவரு. இப்ப அவரை நம்ம இணைச்சுக்கிறோம். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். 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 இப்ப தேர்தல் முடிவு கிட்டத்தட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி திருப்பு முனைகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒண்ணு, எல்லோரும் எதிர்பார்த்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்துட்டு தோல்வி, வெற்றி கிடையாது அப்படின்றது முடிவாயிடுச்சு. இரண்டாவது, விஜய் இவ்வளவு தொகுதிகளை வெற்றி பெறுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது அபரிதமா மாறி இருக்கு, தலைகீழா மாறி இருக்கு. இப்ப இந்த நிமிடத்துல கிட்டத்தட்ட 101 தொகுதி 102 தொகுதியில அவர் முன்னணியில தான் இருக்கிறார். ஒன்னும் வெற்றி உறுதியாக டிக்ளேர் பண்ணல, அறிவிக்கல. திமுக 69 தொகுதியில முன்னணி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கு. அதிமுகவும் கிட்டத்தட்ட 65 தொகுதி முன்னணின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் தான் அது வெற்றி பெற்ற தொகுதிகள் இறுதியா அறிவிக்கணும். இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த முடிவு எந்த ஒரு நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். கிட்டத்தட்ட கரூர் நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன். விஜயுடைய வருகையினால இந்த தேர்தலை எந்த ஒரு கணிப்பு நிறுவனங்களாலும், எந்த ஒரு செய்தி நிறுவனங்களாலும், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாலையும் கணிக்க முடியாம போகும். கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களோட கணிப்புகளும் தவறா போகுங்கிறத நான் முதல்ல பதிவு பண்ணியிருக்கேன். பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம ராவணாலையும் பேசியிருக்கோம். அது அதே மாதிரிதான் இப்ப இந்த முடிவுகள் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சிகரமா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தாவேகா நண்பர்கள் என்கிட்ட இன்னைக்கு காலையில இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களே பல பேர் சொன்னது, நாங்க ஒரு 20 to 25 தான் எதிர்பார்த்தோம். ஆனா எங்களுக்கே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 100 தொட்டு 100 தாண்டி போகுது அப்படிங்கிறப்ப எங்களுக்கே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே எதிர்பார்க்காத ஒரு முடிவா தான் இருக்கு. தாவேகா தலைமை, அந்த தலைமை நிர்வாகிகள் எப்படி எதிர்பார்த்தாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா கீழ் மட்டத்துல இன்னும் சொல்ல போனா ஒரு வேட்பாளர்கிட்ட முதற்கொண்டு பேசினேன். அவருமே அதான் சொன்னாரு. நாங்க எங்கள்கிட்ட சொன்னதே ஒரு 20 to 25 நாங்க ஜெயிச்சோம்னா ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துல நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரிதான் இருக்கு. அதே நேரத்துல திரு சீமான் அவர்களுடைய பின்னடைவு யாரும் கணிக்க தவறியது. அவர் அதுவும் இல்லாம இவ்வளவு ஒரு 3வது இடம் போகும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனா என்ன ஒண்ணாக்க ஒரு புதிய அலை, ஒரு ஒரு புதிய ஒரு திரை கவர்ச்சி பிளஸ் ஒரு புதிய மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரை பிம்பத்தோட போர்ஸா சொல்லும் போது அது பெரிய லெவல்ல ஈடுபட்டுருச்சு. இது கிட்டத்தட்ட நாம் தமிழருக்கு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட இந்த சிறிய கட்சிகளா இருந்த எல்லாருக்குமே பாமகவை தவிர, பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர, அதாவது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் இருக்கும் பாமகவை தவிர மீதி எல்லா சிறிய கட்சிகளையும் அந்த ஒரு பெரிய ஒரு சூறாவளியில சுருட்டி போட்டு போன மாதிரி விஜயோட கட்சி சிறிய கட்சிகளை எல்லாத்தையும் சுருட்டிட்டாங்க. அவங்களோட வாக்கு எல்லாமே தாவேகா பக்கம் போயிருச்சு. இது ஒரு பெரிய எதிர்பார்ப்புல அவங்கள்ட்ட போயிருக்காங்க. ஆனா நம்ம பாக்குறது மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழருக்கும் நாம ஒரு சிறிய வித்தியாசத்தை இங்க நம்ம பதிவு பண்ணணும். மற்ற கட்சிகள் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நோக்கம் இங்க ஆரம்ப காலத்துல அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், மதிமுக மாதிரியான கட்சிகளா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கடந்த ஒரு 25-30 வருஷமா அவங்க எப்படின்னா ஏதோ ஒரு கூட்டணியில் இருந்துட்டு ஒரு 5 சீட்டு 10 சீட்டு இல்ல 20 சீட்டு வாங்கிட்டு அதுல உள்ள எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள சுருங்கிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் தொடர்ச்சியா தனித்து நின்று இந்த இடத்துல அரசியல் மாற்றம் அடியோட மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல இன்னொரு தமிழ் தேசியங்கிற ஒரு கருத்தியலை முன் வச்சாங்க. அந்த கருத்தியல் 2009க்கு பிறகு, இன்னும் சொல்ல போனா 2011 நாம் தமிழர் இயக்கமானது நாம் தமிழர் கட்சியா மாறினதுக்கு பிறகு இந்த இளைஞர்கள்ட்ட ஒரு தலைமுறைகிட்ட மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. அதனாலதான் அதுக்கு பிற்பாடு எந்த கட்சியுமே, அதுக்கு பிற்பாடு நிறைய கட்சிகள் தொடங்கப்பட்டாலும் எந்த கட்சியிலுமே திராவிடம்ங்கிற பேர் இல்லாம தமிழ், இன்க்ளூடிங் சொல்ல போனா விஜய் முதற்கொண்டு தமிழக வெற்றி கழகம்னு வைக்க வேண்டிய நிர்பந்தம் நிலைமை ஏற்பட்டதற்கு நாம் தமிழர் ஒரு முக்கியமான காரணம். அவங்க ஏற்படுத்திருக்க அந்த தமிழ் தேசிய உணர்வு இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு போகும். நாம் தமிழர் தேர்தல் அரசியல்ல ஜெயிக்கலாம், தோக்கலாம், வாக்கு சதவீதம் ஏறும் இறங்கும், அதெல்லாம் அந்தந்த சூழ்நிலைகள் நடக்கிறது. ஆனா அந்த தமிழ் தேசியம், திராவிடம் வேறு, தமிழர்கள் வேறு, தமிழர்கள் தமிழர்களால் ஆளப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த கருத்தியல் ரொம்ப ஆழமா இந்த நிலத்துல விதைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அண்ணன் சீமான் இருக்கலாம், சீமான் அண்ணன் இல்லாமல் இருக்கலாம், அல்ல நாம் தமிழர் இயக்கம் வெல்லலாம், வெல்லாமல் போகலாம். இதையெல்லாம் தாண்டி அந்த தமிழ் தேசிய சிந்தனைங்கிறது இந்த மண்ணில் இந்த நிலத்துல இந்த ஒரு தலைமுறைகிட்ட விதைக்கப்பட்டுச்சு. அதனால அது அவங்க கருத்தியல் ரீதியா ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். சில விஷயங்கள் நம்ம ஒப்புக்கொள்ளத்தான் வேணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.
கிட்டத்தட்ட 8% வாக்கு என்றது வந்து இப்ப குறைஞ்சி இருக்கு. அவங்க 10 லட்சம் வாக்குகளை எடுப்பார்களா அப்படின்றதுதான் இப்ப கேள்வியா மாறி இருக்கு. இந்த மாற்றம் விஜயனுடைய இந்த அவங்களுடைய இந்த தொகுதி எண்ணிக்கை கூடுதலா போனது இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அடிப்படை காரணம் திமுக மீதான அதிருப்திக்கு சரியான ஒரு போட்டி நபர் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க மக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இன்னைக்கு தேவை வந்து மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி உடனடியா ஒரு மாற்று தேவைப்படுது அப்படிங்கிறப்ப ஒரு பவரோட வரும்போது அவர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி காமிச்சு விஜய் கரெக்டா அதுக்கான ஸ்ட்ராட்டஜிகள் வந்து ரொம்ப கரெக்டா இருந்தாரு. அவருடைய முகத்தை அடிக்கடி பப்ளிக்ல வெளியில காமிக்காம குறிப்பா அதிகமா அவருடைய கருத்தை பேசாம பேசிட்டா நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளோட நாலேஜ் என்னங்கிற இடம் போட்டுருவாங்க அப்படிங்கறத வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொத்தி பொத்தி வச்சு ஒரு மூடி வச்சிருந்தாதான் அதுக்கு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு திரைக்கலைஞரை ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகரை வந்து பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஆர்வத்தை வந்து அவர் பெருசாக்கிட்டே இருந்தார் நாளுக்கு நாள். அது ரொம்ப தெளிவா அவர் திட்டமிடப்பட்டு விஜய் அரசியலுக்கு வருவதா அறிவிச்ச 2024 பிப்ரவரி அந்த முதல் அறிக்கையொட்டி நான் ஒரு பதிவு எழுதியிருந்தேன். அவர் அந்த பிம்பத்தை வந்து கரெக்டாவே கட்டமைச்சிட்டு போனாரு. மக்களும் வந்து அந்த பிம்பத்துக்கு வந்து இவராலதான் இவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் மேன் இவரால வந்து வீழ்த்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. இயல்பாவே இந்த மண்ணில் வந்து இது கடந்த காலங்கள்ல வந்து ஒரு 25% வந்து இந்த திமுக அதிமுக ரெண்டுமே வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து எப்பவுமே இருப்பாங்க. நீங்க இப்ப கடந்த தேர்தலில் நம்ம 2024 எடுத்துக்கிட்டோம்னா கூட திமுக அதிமுக வேணான்னு நினைக்கிற மக்கள் இந்த 25% நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்க அது பல வரையா சிதறி போகும். அது ஒரு கட்டத்துல வந்து வைகோ எடுத்தாரு, ஒரு கட்டத்துல விஜயகாந்த் எடுத்தாரு, சமீபத்துல வந்து கமல் கூட ஒரு 5% மாதிரி எடுத்தாரு. ஆனா இப்ப போன தேர்தல் நம்ம 2024 எடுத்துக்கிட்டோம்னாக்க 18% வந்து அந்த திமுக அதிமுக இல்லாத பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி அவங்களுக்கு வந்து 18, நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு 8 ரெண்டையும் சேர்த்தாக்க 25% வருது பாருங்க. இது வந்து எப்பவுமே திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அந்த மக்களுடைய ஓட்டு. இயல்பாவே 2 பேர் மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கு. முக்கியமா வந்து அரசு ஊழியர்கள்ல பெரும்பகுதி வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து அவங்களோட கோரிக்கைகள் வந்து இந்த பழைய பென்ஷன் திட்டம் அது மாதிரி உள்ளதா கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள் ஓட்டே ஒரு 40 லட்சம் ஓட்டு இருக்கு. அவங்க வந்து எப்பவுமே வந்து திமுகவுக்கு ஆதரவா தான் இருப்பாங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். கடந்த தேர்தலில் வந்து நீங்க கேட்கிற எல்லாத்தையுமே நிறைவேற்றுறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாரு திரு மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற கோவம் வந்து கடந்த ஒரு வருஷமா நம்ம பார்த்தோம். அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வராம அதுக்கு பதிலாக வேற ஒரு புதுசா வந்து ஒரு லேபிளை ஒட்டி வேற மாதிரி கொண்டு போய் அதனால பயங்கர அதிருப்தியில இருந்தாங்க. அதுலயே பெரும்பகுதி வந்து தாவேக்காவுக்கு போட்டாங்கிறத வந்து நம்ம வந்து தபால் ஓட்டுகள் எண்ணிக்கையிலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அரசு ஊழியர்கள் வந்து நிறைய பேர் வந்து தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து எப்பவுமே அரசு ஊழியர்களுக்கு பெருசா செய்ய மாட்டாங்க. அவங்க அடித்தட்டு மக்களுக்கு தான் செய்வாங்க. அரசு ஊழியர்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுக்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர் காலத்திலயும் சரி, ஜெயலலிதா காலத்திலயும் சரி, ஐயா எடப்பாடியார் காலத்திலயும் சரி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத அவங்க முன்னாடியே தெரிஞ்சுவாங்க. ஆனா ஸ்டாலினை நம்புனாங்க, அவரும் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா 3வது மாற்றம் நம்ம வந்து தாவேக்காவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு பெரும்பகுதி மக்கள் வந்து அந்த பக்கம் போயிருக்காங்க. ஒரு 8% இருந்து 8% வந்து போன தடவை நாம் தமிழர் கட்சி எடுத்தது இந்த மாற்று தான். நம்ம வந்து அது வந்து ஒரு 2024 தேர்தல் வந்து ஒரு விதிவிலக்காக தான் நம்ம பாக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கட்சியுமே வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் இன்னும் சொல்ல போனா இந்திய தேசியம்ங்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்காத ஒரு கட்சி வந்து நாம் தமிழர். அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து திரு சீமான் அவர்கள் தலைமையேற்றுள்ள நாம் தமிழர் கட்சிக்கு 8.2% வந்து ஓட்டு போட்டாங்க. இந்த தடவை வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது நியாயமா பார்க்க போனா களத்தை வந்து இவங்க வந்து 4 முதல்வர் வேட்பாளர்கள் திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி அவர்கள், திரு விஜய், திரு சீமான் அப்படிங்கிறப்ப அதுல வந்து மக்கள் வந்து திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறப்ப யாரு பவர்ஃபுல் அப்படிங்கிறப்ப திரு சீமான் அவர்கள் அவரோட பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நீ வந்து எனக்கு போடு, எனக்கு ஓட்டு போடு, நான் வந்து இலவசங்கள் தர மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்களை வளர்ச்சி பணிகள் நான் செய்வேன், இயற்கை விவசாயத்தை கொண்டு வருவேன், இது மாதிரி அவர் கருத்தியல் ரீதியா பேசியிருந்தார். இன்னொன்னு வந்து குடிக்கிறவன் எனக்கு ஓட்டு போடாத, ஜாதிகள்ல நம்பிக்கை இருக்கவன் எனக்கு ஓட்டு போடாத, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வந்து ஆழமா அழுத்தமா சொன்னார். ஆனா இவங்க வந்து மக்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சீமானனை வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி பெரும்பகுதி மக்கள் நினைக்கிறாங்க. சாதாரண மக்களோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்? 2 பேரும் சண்டை போடுறான் அப்படின்னா நம்மளோட எதிரியை வீழ்த்தனா யாரோட சப்போர்ட் நமக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ வந்து எதிரிகளை வந்து எடப்பாடியா திரு விஜய் அவர்களா அப்படின்னு பார்க்கும்போது சரி எடப்பாடியார்களா இருந்துட்டாரு, நம்ம இந்த வாட்டி வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு பயங்கரமா கூட்டம் கொடுத்த இவ்வளவு கூட்டம் கொடுத்த ஒரு 41 பேர் செத்து போனாலும் மறுபடியும் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா வண்டிக்கு பின்னாடி போய் காருக்கு அவரோட பேருந்து அடியில எல்லாம் 2 வீலரை விட்டு சாகசம் எல்லாம் பண்ற அளவுக்கு வெறித்தனமா அவ்வளவு கூட்டம் இருக்கு. அப்ப இவர் தான் ஜெயிக்க போறாருங்கிற மாதிரி ஒரு ஒரு உளவியல் ரீதியா ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து ஜெயிச்சிருச்சு. அவங்களோட வியூகம் வந்து வெற்றி பெற்றுச்சு. அவங்கள மதிச்சு போட்டிருக்காங்க. இந்த
ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எத்தனை கோடி மக்கள் நம்ம எதிர்பார்த்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியில இருந்து 1,20,00,000 ஓட்டு வாங்குவாருன்னு அதை தாண்டி போயிருக்காங்க. அப்படிங்கிறனாலதான் இவ்வளவு ஒரு 100 கிட்டத்தட்ட 100 சீட்டு 101 சீட்டு வந்து இது வரைக்கும் வந்து முன்னிலையில இருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து பெரிய அளவுல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா நான் பாக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயுமே 10 ரவுண்டுக்கு மேல போயிடுச்சு. ஆட்சி அதிகாரம் அப்படின்னு முதல்வர் பதவி ஏத்துக்கிறதுக்கு யார் அப்படின்னு அழைக்கிறதுக்குனாக்கா இன்னைக்கு தேதி கவர்னர் வந்து விஜய் அழைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கு தலைவருங்கிற முறையில 118 வரணும். அது உறுதியா வருமா என்னன்னு தெரியல. ஒருவேளை வந்து விட்டால் அவர் தான் முதல்வர், தடை இல்லாம, கூட்டணி இல்லாம. அப்படி நெருக்கடி வருதுன்னா என்ன நடக்கும்? அது 118 இல்லாம ஒரு 100 நிக்கிறாரு, 90 95 நிக்கிறாரு, 100 தொகுதி வருகிறாரு, 118 தொடல என்ற பட்சத்துல என்ன நடக்கும் கூட்டணிக்குள்ளாக? நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, கிட்டத்தட்ட திமுகவுடைய கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் அவங்க ஏற்கனவே வந்து ஒரு எங்களுக்கு வந்து விஜய் வந்து விருந்து வைக்கிறதுக்கு ரெடியா இருந்தாரு, வெறும் ஒரு தோசையில வந்து நாங்க திமுக உட்காந்துட்டோம், வெறும் தோசை போட்ட கடையில வந்து உட்காந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியில தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட திமுகவுல இருக்க எந்த கூட்டணி கட்சியுமே நிம்மதியா இல்ல. இந்த தடவை வந்து அவங்க 7-8 வருஷமா வந்து கட்டமைச்சு வச்சிருந்த அந்த கூட்டணி வந்து இந்த கடந்த 2 மாசமா வந்து யாருமே அவங்கள்ட்ட வந்து நிம்மதியா இல்ல. குறிப்பா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள், இவங்க யாருமே வந்து நிம்மதியா இல்ல. மதிமுக வந்து அவங்களுக்கு திருப்தியில் வாக்குப்பதிவுக்கு பிறகு கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த குறைய சொல்லிட்டு இருந்தது, எங்களுக்கு எதிர்பார்த்த தொகுதிகளை கொடுக்கல அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் கொடுக்கல, இடதுசாரிகளுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. வந்து அவர் வந்து அதிருப்தி தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆமா, நம்ம பாக்குறதுல பாத்தீங்கன்னாக்க இவங்கெல்லாம் நம்ம பார்க்க இவங்க காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதியில வர மாதிரி இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் 2 தலா 2 தொகுதியில எழுற மாதிரி இருக்காங்க. விசிக ஒரு தொகுதி 2 தொகுதி முன்னிலையில இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே அப்படியே செட்டா சேர்ந்து வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அமைச்சர்கள் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதுவும் ஒருவேளை பத்தாமல் போனால் கடைசி வாய்ப்பாக திரு விஜய் அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அணுகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு 5 தொகுதியில முன்னிலையில இருக்காங்க. ஒருவேளை திருமதி சௌமியா அன்புமணிக்கு வந்து துணை முதலமைச்சர் மாதிரி ஆஃபர் பண்ணி அவங்க வந்து கூப்பிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இது மாதிரி இந்த சிறிய கட்சிகள் எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததாக நம்பப்பட்ட கட்சிகள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வந்து விட்டது. அதுக்கு வந்து ஆட்சி அமைக்க போதுமான எண்ணிக்கை கிடைக்கவில்லை என்கும் போது இந்த சிறிய கட்சிகள்லாம் ஒன்று கூடி அவங்களுக்கு ஆதரவு அளிச்சு ஒரு அந்த நம்பர் 118 ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஒருவேளை இந்த கட்சிகள் கூட்டணி போகல, இப்ப இவரே மெஜாரிட்டியா அப்படின்றப்ப முதலமைச்சராக பதவி ஏற்க ஆளுநர் வாய்ப்பு தராருன்னு வச்சுக்கோங்க, அதை நிறைவேற்ற முடியாத பட்சத்துல என்ன நடக்கும்? நிறைவேற்ற முடியாதுன்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகளை கேக்குறீங்களா இல்ல பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலையா? 118 அவர் நிரூபிக்கணும். ஆமா, இந்த கூட்டணி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அந்த பக்கம் போகாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? விஜய் கட்சி என்ன நடக்கும்? விஜய் கட்சி வந்து முதல் வாய்ப்பா அடுத்தது வந்து 2வது பெரிய கட்சியா வந்து அதிமுக வந்துட்டு இருக்கு. இப்ப கூட்டணியா வந்து பாத்தீங்கன்னா திமுக நம்பர்ஸ்ல அதிகமா இருக்கு. பட் தனிப்பெரும் கட்சியா 2வது பெரிய கட்சி அதிமுக தான் வருது. அவங்களோட கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுல ஜெயிக்கலன்னா அதிமுக 2வது தனிப்பெரும் கட்சியா வருது. அதிமுகவை அழைப்பாங்க, அதிமுக அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுக ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல யாருமே ஆட்சி அமைக்க வராதனால குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்காகவும் சட்டசபை முடக்கப்பட்டு வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து குதிரை பேரங்கள் நடக்கும், எந்த கட்சியை வந்து செங்குத்தா பிளக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் போவாங்க. அதுல வந்து திமுகவுல இருந்து பிளந்து கொண்டு வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குதா தெரியல. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 40-50 வருஷமா இருக்கிறவங்க தான். அவங்கள்ட்ட பிளக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா தெரியல. அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தேர்தலுக்கு முன்பு வரை பலராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தாலும் அவர் தன்னுடைய இடத்தை வந்து உறுதி செஞ்சுட்டார். 2வது இடம் அதிமுக தான் இங்க மாற்று. இவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி மற்றும் பலர்னு சொல்லி லெப்ட் ஹேண்டால தள்ளி விட்டு போலான்னு பார்த்தாரு. ஆனா மக்கள் மனசுல எடப்பாடி பழனிசாமிக்கோ திரு அதிமுக மேலேயோ பெரிய வெறுப்பு கிடையாது. அவங்களோட வெறுப்பு வந்து திமுக மேலதான். இந்த தடவை வந்து யாரால வீழ்த்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. சோ அந்த கட்சியில இருந்து பெருசா உடைச்சு செங்குத்து பிளவெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் 2 பேரை உருவ பார்த்தாலும் அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவங்களோட பதவி போயிடும். அதனால 2 கட்சியில இருந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செங்குத்து பிளவு ஏற்படுத்த முடியும்னா தாவேக்கால ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம்.
அதை வந்து மத்திய பிஜேபி, அமித்ஷா போன்றவர்கள் செய்வாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. நம்மளோட கணிப்பு இதுதான். நம்மளோட கணிப்பு வந்து இந்த சிறிய கட்சிகள் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து அந்த நம்பரை எட்டுவதற்கு திரு விஜய் அவர்களோட கூட்டணி சேருவாங்க, சேர்ந்து ஒரு அரசை அமைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நடக்காத பட்சத்துல சட்டசபை முடக்கப்படும், மறு தேர்தல் வர்றதுக்கு தான் வாய்ப்புகளா அமையும். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். பார்க்கலாம் நம்ம எப்படின்னு. நல்லது, நம்ம திரும்ப ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் ராஜேஷ். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.